இப்போ முதல் கல்யாணம் எனக்கு பண்ணது எனக்கு தெரியவே தெரியாது. என்னை ஒரு ஏமாத்தி கல்யாணம் பண்ணிட்டு ஒரு கோயில வச்சு கல்யாணம் பண்ணாரு. நாங்க 2 பேரும் அந்த கல்யாணம் ஆகி அப்படி கல்யாணம்ன்றது தெரியாம தான் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்கேன். இத்தனை வருஷமா இப்படி இவரை நம்பி தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். நான் இவர் நம்பியே எல்லாத்தையுமே இழந்துட்டேன். இப்போ இவர் நம்பிதான் இருக்கேன். என்னோட இப்படிதான் இருக்குன்னு சொல்லி கோர்ட்ல அவங்க ஒரு வாதத்தை முன் வச்சாங்கன்னா கோர்ட்டு கண்டிப்பா அதை கன்சிடர் தான் பண்ணும். ஆரம்ப காலத்துல செக்ஷன் ஐபிசில அடல்ட்ரின்னு ஒரு அஃபென்ஸ் இருந்தது. அடல்ட்ரின்ற அஃபென்ஸ் என்னன்னா, ஒரு கணவன் மனைவி 2 பேரும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவங்க 2 பேர் இவங்க 2 பேரை விட்டுட்டு வேற யாரோ கூடயோ ஒரு செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப் வச்சிருந்தீங்கன்னா அது அடல்ட்ரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அஃபென்ஸா இருக்குது. நீண்ட நாள் லிவிங் ரூம்ல இருக்கவங்க மேரேஜ் சர்டிபிகேட் வாங்குவீங்க. மேரேஜ் சர்டிபிகேட் வாங்குறதுன்றது கண்டிப்பா மேரேஜ் பண்ணாதான் வாங்கணும். இல்ல இதே எனக்கு மனதளவுல பாதிக்குது, மரியாதை பாதிக்குது, எனக்கு ரொம்ப இம்சியா இருக்கு, அதனால எனக்கு அமௌண்ட்ஸ் டொமஸ்டிக் வயலன்ஸ் அப்படின்னு சொல்லி டொமஸ்டிக் வயலன்ஸ் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. பட் அது குற்றமான்னு கேட்டீங்கன்னா அது குற்றத்துக்கு எடுத்துட்டாங்க. என்கிட்ட மட்டும் ரிலேஷன்ஷிப் இல்லை, அவங்க எல்லாத்தையும் ரிலேஷன்ஷிப் இருந்தாங்க அப்படின்ற ஒரு வார்த்தை வச்சாங்கன்னு வைங்க. இப்போ நவ் த பர்டன் யார் மேல விடும்னா அந்த பெண்ணு மேலக்கு விடும். லிவிங் டுகெதர்ல இந்த பர்டன் பெண் மேலக்கு விடும். இங்க மேரேஜ்ல லீகலி பிரிசியூம் டு பி த சன் ஆஃப் தி ஹஸ்பண்ட். யார் மேரேஜ் பண்ணாங்களோ இல்லைன்னு அவர் ப்ரூவ் பண்ணணும், அவரு தான் வரணும், அவரு தான் அதை கோர்ட்டு நிரூபிக்கணும்ன்ற மாதிரி. ரெவன்யூ ரெக்கவரி ஆக்ட்னு ஒரு சட்டம் தாசில்தார் லீகல் வசதி கொடுக்குறவங்க பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ரெவன்யூ ரெக்கவரி ஆக்ட்னு ஒன்று இருக்கு. அதுல ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த சட்டத்துல யார் யாரெல்லாம் வாரிசா வர்றாங்களோ அவங்களுக்கு தான் கொடுப்பாங்க. அந்த உறவுல இருக்காங்க லிவின்ல, அதுல ஏற்கனவே திருமணம் ஆனவங்கன்னு வச்சுக்கோங்க, டிவோர்ஸ் ஆகாதவங்க, அவங்க இன்னொருத்தவங்களோட லிவின்ல இருக்கும்போது இதே மாதிரி அக்ரிமெண்ட் நடைமுறைக்கு இதுவா இருக்குமா? இவங்க 2 பேருக்கு இடையில சாத்தியமாகும். இது அக்ரிமெண்ட் நீங்க வெளியே ஓப்பனா போட்டு நாங்க 2 பேரும் தான் இருக்கிறது பெரிய பிரபலப்படுத்த யூஸ் ஆகாது. இப்போ அப்படி பிரபலப்படுத்துறீங்கன்னா அது அவங்களுக்கு அகைன்ஸ்டா போகும். உதாரணத்துக்கு ஒரு ஆண் ஏற்கனவே ஒரு கல்யாணம் ஆகி ஒரு மனைவியோட இருந்துட்டு இன்னொரு உன்னோட லிவிங் ரிலேஷன்ஷிப்ல இருந்தாங்கன்னா, இப்போ ஆரம்ப காலத்துல செக்ஷன் ஐபிசில அடல்ட்ரின்னு ஒரு அஃபென்ஸ் இருந்தது. அடல்ட்ரின்ற அஃபென்ஸ் என்னன்னா, ஒரு கணவன் மனைவி 2 பேரும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவங்க 2 பேர் இவங்க 2 பேரை விட்டுட்டு வேற யாரோ கூடயோ ஒரு செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப் வச்சிருந்தீங்கன்னா அது அடல்ட்ரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அஃபென்ஸா இருந்தது. ஸோ அந்த மாதிரி ஒரு அஃபென்ஸை போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணா அது சம்பந்தப்பட்ட 2 பேரையும் போலீஸ்காரங்க ஆக்ஷன் எடுத்து அவங்க தண்டிக்கிறதுக்குன்னு உரிமை இருந்தது. இப்ப என்ன பண்ணாங்க, நாங்க அடல்ட்ரின்ற அஃபென்ஸே எடுத்துட்டாங்க. ஸோ இப்ப அந்த அடல்ட்ரின்ற அஃபென்ஸே எடுத்தோம். இப்ப என்ன ஆச்சுன்னா, இப்போ ஒரு கணவன் மனைவி இருக்காங்க, அவர்ல ஒருத்தர் வேற யாரு கூட ஒரு ரிலேஷன்ஷிப் வச்சிருந்தாங்கன்னா அது அஃபென்ஸ் ஆன அஃபென்ஸ் இல்லை. இப்ப அவங்களுக்கு இப்ப என்ன ரைட்ஸ் இருக்கு அப்படின்னா, இப்போ அவங்க அது மாதிரி வெளி உறவுல போய் பண்ணிருக்காங்கன்னா அப்ப அவங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குன்னா அவங்க அதை பேஸ் பண்ணி டைவர்ஸ் டைம் பண்ணலாம். இப்போ ஒரு பெண் என் புருஷன் வேற ஒரு பெண்ணோட தொடர்பு இருக்காங்க, அதனால இந்த ஒரு காரணங்க எனக்கு டைவர்ஸ் கொடுங்கன்னு கேட்கலாம். இல்ல இதே எனக்கு மனதளவுல பாதிக்குது, என் மரியாதை பாதிக்குது, எனக்கு ரொம்ப இம்சியா இருக்கு, அதனால எனக்கு அமௌண்ட்ஸ் டொமஸ்டிக் வயலன்ஸ் அப்படின்னு சொல்லி டொமஸ்டிக் வயலன்ஸ் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். பட் அது குற்றமான்னு கேட்டீங்கன்னா அது குற்றத்துக்கு எடுத்துட்டாங்க. ஸோ அந்த வகையில பார்க்கும்போது பாத்தீங்கன்னா நீங்க சொல்ல கான்செப்டுக்கு அவங்க 2 பேரும் அந்த மாதிரி கல்யாணம் பண்ணவரும் அக்ரிமெண்ட் போட்டுக்கிட்டா அவங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு சில உரிமைகளையும் பாதுகாக்கிறதுக்கும் ஒரு ரெகக்னேஷன் எடுக்கிறதுக்கும் ஒரு பின்னாடி ஒரு ஏதாவது பிரச்சனை வந்தா ஒரு சேஃப்டி மெஷருக்கும் உதவியா இருக்கும். ஓகே, இப்ப மெயின்டெனன்ஸ் பத்தி சொல்லும்போது கோர்ட் கன்சிடர் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு சொல்றீங்க. சில கேசஸ்ல லிவிங் உறவுல இப்ப பெண்ணுக்கும் மெயின்டெனன்ஸ் கொடுக்க கோர்ட் யோசிக்கும். இப்போ அந்த ஆண் ஏற்கனவே திருமணமானவங்க அவங்களுக்கு மனைவி இருக்காங்க, அவர் இன்னொரு பேக்கோட லிவிங்ல இருக்காருங்கும் போது அப்ப இந்த மெயின்டெனன்ஸ் கேட்க முடியுமா? யாருக்கு அப்ப உரிமை இருக்கு? இப்போ நீங்க சொன்ன கணக்குல பாத்தீங்கன்னா, ஒரு அந்த மாதிரி சமயத்துல ஒரு மனைவியும் மெயின்டெனன்ஸ் கிளைம் போடுறாங்க. நான் தான் மனைவி, எனக்கு கொடுங்கன்னு கேக்குறாங்க. இந்த அம்மா நான் தான் இவங்க கூட இத்தனை வருஷம் லிவிங் டுகெதர், எனக்கு மெயின்டெனன்ஸ் கொடுங்க அப்படின்னு கேக்குறாங்க. இப்போ கோர்ட் பாத்தீங்கன்னா கோர்ட்டோட பார்வை எப்படி இருக்கும்னா, இவரை பொறுத்த வரைக்கும் இவர் அஸ் அ மேட்டர் ஆஃப் ரைட் அந்த மனைவிக்கு கொடுக்கணும்ன்றது கடமைப்பட்டவர். ஸோ ஃபர்ஸ்ட் அவர் கொடுத்தே ஆகணும்ன்ற ஒரு முடிவு கொண்டு வருவாங்க. இப்ப இவங்களுக்கு கொடுக்கறது ஒரு மனிதாபிமான அடிப்படையில். ஒருவேளை இவங்க ஒரு குறிப்பிட்ட இப்போ உதாரணத்துக்கு வச்சுங்களேன், இப்போ முதல் கல்யாணம் எனக்கு பண்ணது எனக்கு தெரியவே தெரியாது,
என்னை ஒரு ஏமாத்தி கல்யாணம் பண்றேன்னு ஒரு கோயில வச்சு கல்யாணம் பண்ணாரு. நாங்க 2 பேரும் அந்த கல்யாணம் ஆகி அப்படி கல்யாணம்ன்றது தெரியாம தான் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்கேன். இத்தனை வருஷமா இப்படி இவரை நம்பி தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். நான் இவர் நம்பியே எல்லாத்தையுமே இழந்துட்டேன். இப்ப இவர் நம்பிதான் இருக்கேன். என்னோட நிலைமை இப்படிதான் இருக்குன்னு சொல்லி கோர்ட்ல அவங்க வந்து ஒரு வாதத்தை முன் வச்சாங்கன்னா கோர்ட்டு கண்டிப்பா அதை கன்சிடர் தான் பண்ணும். ஏன்னா இவங்களும் தேவையில்லாம ஒண்ணுமே தப்பே பண்ணாம பாதிக்கப்பட்டிருக்காங்க. சோ அந்த மாதிரி சமயத்துல என்ன பண்ணுவாங்கன்றது வந்து அன்னைக்கு அந்த கோர்ட்டோட மற்ற அவங்க முன்னாடி வைக்கக்கூடிய எல்லா பொருள்களையும் பொறுத்து தான் இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு தோணும் என்னன்னா, இவங்க வந்து 2 பேருக்குமே மெயின்டெனன்ஸ் கொடு, இவங்களுக்கும் கூட நீ தான் தப்பு பண்ண, அவங்களுக்கு மேட்டர் ஆஃப் ரைட் கொடு, இவங்களுக்கு எதாவது நீ தப்பு நிறைய பண்ணிருக்க, அப்ப இவங்களுக்கு கூட அப்படின்னு சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்றதான் எனக்கு தோணும். ஓகே, இப்ப நீண்ட நாள் லிவிங் உறவுல இருக்கவங்க மேரேஜ் சர்டிபிகேட் வாங்க முடியும்? மேரேஜ் சர்டிபிகேட் வாங்குறது கண்டிப்பா மேரேஜ் பண்ணாதான் வாங்கணும். இப்போ நீங்க வந்து மேரேஜ் சர்டிபிகேட்னு சொல்லும் போது பாத்தீங்கன்னா ஒரு ஹிந்து முறைப்படி எல்லா சப்ஜெக்டும் கரெக்டா கம்ப்ளீட் பண்ணியிருந்தா ஹிந்து மேரேஜ் படி சர்டிபிகேட் வாங்கலாம். இப்போ ஒரு முஸ்லீமா இருந்தா ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீம் பெண்ணை அது எல்லா முஸ்லீம் சமுதாயப்படி சடங்குகள் எல்லாம் பண்ணியிருந்தா அது முஸ்லீம் மேரேஜ் சர்டிபிகேட் வாங்கலாம். இப்போ 2 கலப்பு திருமணம் பண்றாங்கன்னா இப்போ ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட் அல்லது சீர்திருத்த கல்யாணங்கள் அந்த அந்த கல்யாணம்ன்றது வந்து இஸ்லாமியத்தை பொறுத்த வரைக்கும் முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அ மேரேஜ். 2 பேருக்கு இடையில 2 மேரேஜ் நடக்கிறது, 2 பேரும் கான்ட்ராக்ட் இருக்கும், அவர்களுடைய எந்த வெளியும் இருக்கணுன்ற மாதிரி இருக்கு. இது ஹிந்து மேரேஜோ கிறிஸ்டின் மேரேஜோ பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன சொல்றாங்கன்னா அது வந்து இட்ஸ் மேரேஜ் இஸ் டன் இன் ஹெவன், ஒரு இறைவனால் ஏற்படுத்தக்கூடிய ஒரு பந்தம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப அங்க சடங்குகள்ன்றது முக்கியம். ஒரு ஹிந்து கல்யாணம் நடந்ததுன்னா அது வந்து சப்தபதி 7 சுத்தி வரணும், அந்த ஒரு சில சடங்குகள்லாம் இப்போ அதெல்லாம் கரெக்டா கம்ப்ளீட் பண்ணாதான் கொடுப்பாங்க. கிறிஸ்டியானிட்டி அது மாதிரி தான், சர்ச்சில் போய் ஒரு சில சடங்குகள்லாம் இருக்கு, அதெல்லாம் பண்ணணும். ஸோ அதெல்லாம் பண்ணினாதான் அந்த சர்டிபிகேட் எடுத்து வாங்க முடியும். இப்போ கோர்ட் வந்து ரெகக்னைசேஷன் பண்றது என்னதுன்னா, நீங்க இவ்வளவு நாள் வாழ்ந்துருக்காங்க, இவ்வளவு நாள் சேர்ந்து வாழ்ந்துருக்காங்க, ஸோ அதனால அவங்க ஹஸ்பண்டா தான் இருப்பாங்க, நம்ம அதை ஹஸ்பண்ட் ஒய்ஃபா தான் நினைச்சுக்க ஊர்ஜிதம் பண்ணிக்கணும்னு ஒரு அனுமானம் பண்றதாங்க தவிர அந்த அனுமானத்தின் அடிப்படையில் இவங்களுக்குலாம் சர்டிபிகேட் கொடுக்கறது வாய்ப்பு இருக்காங்கன்னா பெரும்பாலும் கொடுக்கறது வாய்ப்பு இல்லை. கல்யாணமாகி ஒரு கணவன் மனைவி இடையில பிறக்கிற குழந்தைய தான் லெஜிட்டிமேட் சைல்டு அப்படின்னு மாதிரி கொண்டு வந்தாங்க. இல்லெஜிட்டிமேட் சைல்டுனா இந்த கல்யாணம் ஆகாம பிறக்கிறதுக்குலாம் அப்படியே சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இப்ப காலப்போக்கில் வரக்கூடிய சட்டங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இப்ப அட்வான்ஸா போக என்ன சொல்ல வர்றாங்கன்னா, இந்த குழந்தைய ஏன் அவங்களே நம்ம வந்து இது பண்ணணும், அவங்க குழந்தை என்ன தப்பு பண்ணிச்சு, அப்போ குழந்தைன்றது வந்து இப்ப இவங்களுக்கு தான் பிறந்துதாங்கன்றதை முடிவு பண்ணா அவங்களுக்கு மேட்டர் ஆஃப் ரைட்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி பல தீர்ப்புகள் வந்துகிட்டு இருக்கு. பட் அதே சமயத்துல அந்த லேட்டஸ்டா கிறிஸ்டின் ஹிந்து இந்தியன்ஸ் லா வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து சில இந்த மாதிரி சூழ்நிலையில அவங்களுக்கு உரிமை இல்லைன்ற மாதிரி கூட ஒரு இது குறிப்பிடப்பட்ட மாதிரி தெரியுது. ஸோ பொதுவா பாத்தீங்கன்னா ஜென்ரலா பாத்தீங்கன்னா ஒரு ஒரு குழந்தை கல்யாணமான முறையில பிறந்தாலும் சரி, இல்லெஜிட்டிமேட் ஏதாவது மேரேஜ் ரிலேஷன் அவுட் ஆஃப் அவன் வந்து அவர் ஃபாதர் தான், பிசிக்கலி ஃபாதர் பிசிக்கலி மதர், அதாவது பிசிக்கல் ரிலேஷன்ஷிப் தான். ஸோ அஸ் அ மேட்டர் ஆஃப் ரைட் எல்லாத்துக்குமே வந்து அவங்களுக்கு உரிமை இருக்காது, உரிமையை டினை பண்ண முடியாது. ஒவ்வொரு பர்சனல்னால ஒரு சில விஷயங்கள் ஏதாவது சொல்லியிருந்தாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சில மாற்றங்களும் வரும். பட் ஜென்ரலி ஸ்பீக்கிங் அஸ் அ மேட்டர் ஆஃப் ரைட் குழந்தைக்கு ரைட்ஸ், குழந்தைங்களுக்கு உரிமை இருக்கு. அந்த குழந்தை அப்பாவுடைய பெயரை போட்டுக்க முடியுமா? கண்டிப்பா போடலாம். ஏன்னா பிசிக்கல் ஒரு குழந்தைய பொறுத்த வரைக்கும் பயாலஜிக்கல் ஃபாதர் பயாலஜிக்கல் மதர் அப்படிதான் சொல்லுவாங்க. ஸோ வந்து அவங்க அதுக்குள்ள டெஸ்ட் எல்லாம் ப்ரூவ் பண்ண முடியும். சப்போஸ் கொஸ்டின் டிஸ்பியூட் வந்ததுன்னா அப்போ அதுக்குள்ள டெஸ்ட்லாம் டிஎன்ஏ டெஸ்ட் அந்த மாதிரி டெஸ்ட்லாம் இருக்கு, அது போட்டு நிரூபிச்சாங்கன்னா நான் தான் இவரோட குழந்தை இவரோட கொண்டு நிரூபிச்சுக்கலாம். ஸோ அஸ் அ மேட்டர் ஆஃப் ரைட்டு வந்து ஒரு பயாலஜிக்கல் ஃபாதருடைய இனிஷியல் அவங்க போட்டுக்கலாம், அதை வந்து யாரும் கொஸ்டின் பண்ண முடியாது. குழந்தைக்கு அந்த உரிமையை மறுக்கவும் முடியாது. பட் என்ன பிரச்சனை வருதுன்னா, இப்போ லிவிங் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்க வந்து பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, இது எனக்கு தான் பிறந்த நீ என்ன நிச்சயம் அப்படின்னு ஒரு கொஸ்டின் போட்டாங்கன்னா, இப்போ வந்து the burden is falls on the child or the mother. ஒரு நானும் வந்து லிவிங் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறேன் அப்படின்னு இவெல்லாம் ஃபாதர் இந்த அம்மா காட்டினாங்கன்னா, இல்ல நான் அப்படி ரிலேஷன்ஷிப்ல இல்லைன்னு ஒருத்தர் சொல்றாருங்க, இல்ல நான் அது மாதிரி இப்போ என்கிட்ட மட்டும் ரிலேஷன்ஷிப் இல்லை அவங்க எல்லாத்தையும் ரிலேஷன்ஷிப் இருந்தாங்க அப்படின்ற ஒரு வார்த்தை வச்சாங்கன்னு வைங்க. இப்போ வந்து பர்டன் வந்து யார் மேல விழும்னா அந்த பெண்ணு மேல விழும். இந்த பெண்ணு தான் நிரூபிக்கணும். அப்ப என்ன பண்ணணும், அவங்களுடைய அந்த மெடிக்கல் டெஸ்ட் டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு அவங்க உள்ள வரணும், அந்த கணவனை உள்ள உட்படுத்த பாட்டரை உட்படுத்தணும்.
ரெண்டு பேரையும் உட்படுத்தி கோர்ட் ஆமா ரெண்டு பேரோட டெஸ்ட் பேஸ் பண்ணி இவர்தான் பயாலஜிக்கல் ஃபாதர் அப்படின்றத உறுதிப்படுத்தாங்கன்னா கொடுப்பாங்க. பட் இது வந்து கல்யாணம் ஆயிருக்குன்னு வச்சுக்கீங்களேன். கல்யாணம் ஆயிருந்ததுன்னா இந்த அம்மாவுக்கு இந்த அம்மா இந்த 15 இயர்ஸ் சொல்ல முடியாது, இது ஏன் குழந்தை இல்லைன்னு சொல்ல முடியாது. அஸ் அ மேட்டர் ஆஃப் ரைட் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த அம்மாவுக்கு பிறந்த குழந்தை லீகலி பிரிசியூம் டு பி த சன் ஆஃப் தி ஹஸ்பண்ட். ஸோ லீகலா வந்து இப்போ ஒரு கல்யாணம் ஆகியிருக்கும் போது கல்யாணம் ஆன சமயத்துல இப்போ என் குழந்தை இல்லைன்னா அவர்கிட்ட டினே பண்ண முடியாது, லீகலா பிரிசியூம் பண்ணணும். இப்போ அது இல்லைன்னு ப்ரூவ் பண்ணோம்னா இவர் தான் ப்ரூவ் பண்ணணும். பர்டன் இங்க ஷிஃப்டா இந்த பக்கம் வந்துடும். இப்போ இவர் தான் என்ன பண்ணும், டிஎன்ஏ டெஸ்ட் நீனும் வா நானும் வரேன் பாரு பிரிசிக்கல் டெஸ்ட்ல பண்ணி இப்போ பாரு ப்ரூவ் பண்றேன் இது என் குழந்தை இல்லை இப்படி இவர் போடணும். இப்போ ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான். ஸோ இங்க லிவிங் டுகெதர்ல இந்த பர்டன் வந்து பெண் மேலுக்கு வந்து விடும். இங்க வந்து மேரேஜ்ல வந்து லீகலி பிரிசியூம் டு பி த சன் ஆஃப் தி ஹஸ்பண்ட் யார் மேரேஜ் பண்ணாங்களோ இல்லைன்னு அவர் ப்ரூவ் பண்ணணும், அவரு தான் வரணும், அவரு தான் அதை கோர்ட்டு நிரூபிக்கணும். இப்ப இந்த உறவுட்ட இருக்கவங்க எல்லாம் வந்து கண்டிப்பா இந்த லீகல் இதுக்கெல்லாம் வந்து அவங்க இதுவா இருக்காங்க சார். இப்போ ஒரு ஆண் இருக்காங்கன்னா அவங்க லீடரா அவங்களுடைய மனைவி அதாவது அந்த பொசிஷன்ல இருக்கும் லிவிங்ல இருக்க அந்த பெண்ணை வந்துட்டு சொல்ல முடியுமா, இல்ல பில்லு இந்த மாதிரி எல்லாம் வருமா, ஆட்டோமேட்டிக்கா அது வருமா? வராது. இப்போ வந்து ஒரு ஆண் இருக்கான்னு வச்சுக்கீங்களேன், அவன் ஆண் இறந்த உடனே இப்போ அவனுக்கு ஒரு சொத்து இருக்கு. இப்போ அவனே சொத்து இருந்த சொத்தை வந்து பேங்க்லயே பணம் இருக்குன்னா இப்போ பேங்க்ல போய் இந்த பணத்தை யாராவது கேட்க போனா என்ன சொல்லுவாங்கன்னா அவருடைய டெத் சர்டிஃபிகேட்டும் லீகல் சர்டிஃபிகேட்டும் பண்ணுவாங்க அப்படிம்பாங்க. இப்போ டெத் சர்டிஃபிகேட் ஈஸியாக அப்ளை பண்ணி வாங்கிடலாம், ஏன்னா அவர் டெத்தை பதிவு பண்ணிடுவோம். லீகல் சர்டிஃபிகேட் போது இப்போ நேராக தாசில்தார் ஆஃபீஸில் போய் நிற்கணும். தாசில்தார் ஆஃபீஸில் நின்றவுடனே அப்போ தாசில்தார் அந்த ஆஃபீஸில் உள்ள ரெவன்யூ ஆஃபீஸில் என்கொயரி பண்ணுவார். இவருக்கு மனைவியா, மனைவினா அவங்க மனைவி பண்ணதுக்கு அவங்க தான் மனைவின்றதுக்கு மேரேஜ் சர்டிஃபிகேட் கொடுத்தான்னு கேட்பாரு. இப்போ அவங்களுக்கு யாரெல்லாம் பிள்ளைங்க கேட்பாரு. ஸோ பிள்ளைங்கன்னா பர்த் சர்டிஃபிகேட் கொடுங்க, உங்க ரேஷன் கார்டு கொடுங்க, உங்க ஆதார் கார்டை கொடுங்கன்னு கேட்பாங்க. ஸோ அதுலலாம் வந்து இவர் தான் அப்பா அல்லது அவரோட புருஷன்றது மென்ஷன் பண்ணியிருக்கோம், அதை பேஸ் பண்ணுவாங்க. இப்போ அவங்க ஃபாதர் மதர் இருந்தாங்கன்னா இப்போ அவங்க இவரோட பர்த் சர்டிஃபிகேட்டை வச்சு பேஸ் பண்ணி அவங்க ஃபாதர் மதர் சேர்ப்பாங்க. இதெல்லாம் இல்லாம இப்போ நான் அவங்க கூட லிவிங் ரிலேஷன்ஷிப்ல இருந்தேன் என் பேரையும் சேருங்க அப்படின்னு சொல்லி கேட்க முடியுமான்னா கேட்டாலும் கிடைக்காது. தாசில்தார் ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ரெவன்யூ ஆக்ட்ன்ற ஒரு சட்டத்தின்படி தான் சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்றாங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு அங்க கிடைக்காது. இப்போ அவங்களுக்கு வேணும் அப்படின்னா கோர்ட்ல போய் ஒரு கேஸ் ஃபைல் பண்ணும். கேஸ் ஃபைல் பண்ணி நான் எங்க மனைவி இவரோட மனைவியான இத்தனை வருஷம் லிவிங் இருந்துகிட்டு இருந்தேன், எனக்கு இதுபடி எனக்கு கொடுத்தே ஆகும், இதுக்கு நீங்க ஒரு உத்தரவு கொடுங்க, மண்டாம இடத்துல உத்தரவு கொடுங்க, ஒரு என் மேல கருணை பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி ஏதாவது கோர்ட்டு கேஸ் போட்டு அதுக்கு கோர்ட்டு ஒத்துக்கொட்டு அது மாதிரி ஒரு சம்மதிச்சு ஏதாவது கொடுத்தா மட்டும்தான் கிடைக்கும். பட் அது கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம், ரொம்ப ரேர் கேஸா தான். ஓகே, இதே இந்த குழந்தைங்க அப்ளை பண்றாங்க. ஒருவேளை இந்த உலகுல பிறகு குழந்தைங்க அவங்க தாயும் தந்தையும் இறந்த பிறகு அந்த பொசிஷன்ல இறக்குறப்ப இந்த குழந்தைங்க அந்த லீகல் அப்ளை கட்டி வாங்கிருக்கீங்க சார்? இப்போ வந்து நீங்க சொல்ற கேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஒருத்தர் இருக்காரு, அவர் வந்து கல்யாணம் மூலியமா ஒரு 2 குழந்தை இருக்கு. இப்போ வந்து ஒரு லிவிங் ரிலேஷன்ஷிப் மூலியமா அங்க ஒரு 2 குழந்தை இருக்கு. இப்ப இறந்துட்டாருன்னா இப்ப அவங்க அப்ளை பண்றாங்க. இப்ப இவங்களும் போய் நானும் அவங்களோட குழந்தைங்க தான், எனக்கு வந்து நாங்க அவரோட லிவிங் ரிலேஷன்ஷிப் பிறந்தோம் அப்படின்னா அந்த தாசில்தாரோ ரெவன்யூ ஆபீசரோ அதை அப்படியே ஏத்துக்கிட்டு இவங்க பேரே சேர்ப்பாருன்னா சேர்க்கறது கஷ்டம். ஏன்னா நீங்க அவங்களோட பிள்ளைன்றது என்னப்பா ஆதாரம் கேட்பாரு. இப்போ இந்த அம்மாட்ட ஆதாரம் நாங்க 2 பேரும் லிவிங் டுகெதரா இருந்தவங்களுக்கு ஆதாரம் கொடுக்கறதுக்கு ஒன்றும் வாய்ப்பு இல்லை. ஒருவேளை அவங்க நீங்க சொன்ன மாதிரி டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வச்சிருந்தாங்கன்னா ஒருவேளை வச்சிருந்தா கொஞ்சம் கன்சிடர் பண்ணலாம். பட் அப்படி கன்சிடர் பண்ணாலும் அந்த அம்மாவை சேர்க்க மாட்டாங்க. ஏன்னா வந்து அவங்களுடைய ரெவன்யூ ரெக்கவரி ஆக்ட்னு ஒரு சட்டம் தாசில்தார் லீகல் கொடுக்குறவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ரெவன்யூ ரெக்கவரி ஆக்ட்னு ஒன்று இருக்கு, அதுல ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த சட்டத்துல யார் யாரெல்லாம் வாரிசா வர்றாங்களோ அவங்கள தான் கொடுப்பாங்க. ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் வாரிசுன்னு சொல்லும் போது பாத்தீங்கன்னா அப்பா அம்மா கணவன் மனைவி பிள்ளைங்க யாராவது இறந்துட்டு அவங்களோட பேர பிள்ளைங்க இவ்வளவுதான் சொல்லுவாங்க. இதுக்குள்ள யாராவது லீகலரா இருந்தாதான் அவங்கள சேர்ப்பாங்க. இதுல இல்லாத வேற யாராவது வந்தாங்கன்னா இதுக்கு எங்களுக்கு தெரியாது சார், நீங்க வந்து கோர்ட்ல போய் வாங்கிடுங்கன்னு சொல்லி திருப்பி அனுப்பிச்சுருவாங்க. இப்ப இந்த கேஸ்ல வந்து இப்ப இவங்களும் கிளைம் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப இவங்க கிளைம் பண்றத இந்த முதல் கல்யாணம் பண்ண மனைவியும் அதுல பிறந்த குழந்தைகளும் ஒத்துக்கிட்டு ஆமாங்க
அவரு எங்க அப்பாவுக்கு பிறந்தவர் தான் அப்படின்னு அவர் ஒத்துக்கிட்டாங்கன்னா இவங்களுக்கு பிரச்சனை இல்லை. தாசில்தார் இப்போ சரி அவங்களுக்கு பேரண்ட்ஸ்ல கொடுத்துருவாங்க. ஒருவேளை அவங்க மறுக்கிறாரு வச்சுங்க, இல்ல இல்ல அவங்க எங்க அப்பாவுக்கு பிறக்கவே இல்லை, அவங்க லிவிங் ரிலேஷன்ஷிப்ல இல்லை அப்படின்னாங்கன்னா இப்போ அவர் வந்து அதை மீறி கொடுக்க முடியாது. இப்போ அந்த மாதிரி என்ன பண்ணா நீங்க அப்படின்னா நீங்க அதை கோர்ட்ல போய் பார்த்துருங்க, நாங்க ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லி அனுப்பிச்சிருக்கோம். சார் இந்த மாதிரி உறவுல இருக்கவங்க இப்ப இந்த பாஸ்போர்ட், ரேஷன் கார்டு இதெல்லாம் வரும்போது பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணுவாங்க சார். அதெல்லாம் எப்படியா நீங்க இருக்கிறது? ஈவன் உறவுல இருக்காங்க, அவங்க பாஸ்போர்ட்டோ அதெல்லாம் அப்படியே எந்த மென்ஷன் பண்ணுவாங்க? ரொம்ப கஷ்டமான விஷயங்கள் தான். இப்போ வந்து ஒரு பாஸ்போர்ட் அப்ளை பண்றாங்கன்னா வச்சுக்கோங்க, இப்போ வந்து நாங்க 2 பேரும் லிவிங் ரிலேஷன்ஸ்ல இருக்கிறோம், நான் தான் அவருடைய மனைவி இங்க போடுங்க, இல்ல வேற ஏதாவது நான் தான் அவருடைய பார்ட்னர்ஸ்ல போடுங்கன்னு சொல்லி பாஸ்போர்ட்ல போட சொல்லுவாங்கன்னா போட கேட்டாலும் போடுறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஸோ அந்த மாதிரி ஒரு கிளைம் வந்ததுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நீங்க கோர்ட்ல இருந்து உத்தரவு வாங்கிட்டு சொல்லுவாங்க. ஆனா இதே இது வந்து அப்பா அப்பா அவரோட இப்போ வந்து என்னோட லிவிங் ரிலேஷன்ல பிறந்த பையன் வந்து எங்க அப்பா பேர் இதுதான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா அப்ப அந்த லீகல் அந்த அவங்களுடைய பெர்த் சர்டிபிகேட்ல தான் பெட்ஸ் பண்ணிருந்தா அப்ப அவங்களுக்கு அது பிரச்சனை இருக்காது. அந்த பர்த் சர்டிபிகேட்டை வச்சு அந்த குழந்தை பாஸ்போர்ட், ஏன்னா அவங்க பாஸ்போர்ட் அப்ளை பண்ணும்போது அவங்க பாஸ்போர்ட் அத்தாரிட்டி கேட்கற டாக்குமெண்ட் உங்க பெர்த் சர்டிபிகேட் கொண்டாடுவாங்க, உன்னோட ஆதார் கார்டை கொண்டாடுவாங்க. இப்போ இந்த 2 கார்டுலயும் அவங்க பேர் இன்க்ளூட் ஆயிருந்ததுன்னா கொடுத்துருவாங்க. இன்க்ளூட் ஆகலன்னு வச்சுக்கோங்க, அப்ப நீங்க அதை போய் வாங்கணும். அங்க போய் வாங்குறதுக்கு இப்ப நீங்க அது மாதிரி வாங்கிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை, அது வாங்குறதுல பிரச்சனை இருந்தா அதுவும் நீங்க போட்டுக்கலாம். இப்போ யாரு மேல வேணா ஏற்படணும். இப்போ இன்னைக்கு லேட்டஸ்டா வந்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம சிஎம் பதவி ஏற்புல பாத்தீங்கன்னா அவருக்கு பதவி ஏற்புல ஏற்படுத்தினாரு. மேல வந்து சி ஜோசப் ஆகிய நான் அப்படின்னும் போது அங்க கேமரா அப்படி திருப்பும் போது நிறைய பேர் கண்ணில் அப்படியே கொட்டிச்சு. ஸோ இதுதான் வந்து ஆனந்த கண்ணீர். ஸோ இது பேர் தான் அன்பு, லவ்.